இந்த நவீன காலத்துல இந்த முதியோர் இல்லம் கலாச்சாரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இந்த உலகத்தை நமக்கு பார்க்க வழிவகை செஞ்சவங்களே பெத்தவங்க தான். அந்த பெத்தவங்கள பார்த்துக்கிறத விட இந்த உலகத்துல என்னய்யா பெருசு? யோ! எப்படி இந்த மனநிலை வருது உனக்குலாம்? மனித பிறவி தான் நீங்க. நாய் இருக்குல்ல நாய். அந்த நாய்க்கு நன்றி உணர்வு அதிகமா இருக்குது. மனித நாய்க்கு தான் நன்றி உணர்வு கம்மியாயிடுச்சு. இல்ல, கம்மியா இல்ல. இல்ல. வயசாயிட்டா நாத்தம் அடிக்கும். எல்லா விதமான அருவருப்பான நிகழ்வு நடக்கும். நீ குழந்தையா இருக்கும்போது உன்னுடைய அருவருப்ப அவங்க இன்பமா அள்ளி முகுந்தாங்கல்ல. அவங்க முதுமை அடையும் போது பார்த்துக்கணும்ல. அதான நாகரிகம். நமக்கும் முதுமை வரும்ல. எப்படி இந்த சிந்தனை உங்களுக்கு போயிடுச்சு? பெத்தவங்கள பார்த்துக்கிறத விட உலகத்துல என்னய்யா ஒரு மிகப்பெரிய வரம் இது? வயசானவங்களையும் பெத்தவங்கள பார்த்துக்கிறத விட உலகத்துல எது ஆகச்சிறந்த அறம்? எது சொல்லுங்க? பெத்த அப்பா அம்மாவை போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அறம். இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்படி என்ன சுகம்? அப்படி என்ன? வயதாயிட்டா வார்த்தைகள் தவறும். வார்த்தைகள் தவறும். சில கோபம் உண்டாவரக்கூடிய செயல் நடக்கும் தான். நம்ம பண்ண கோபத்தை, நம்ம பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கணுங்கள. நம்ம பொறுத்துக்கணும்ல. வயசாயிட்டாவே அவங்க குழந்தைய. அது நம்ம குழந்தை. நம்ம எப்படி பார்த்தோம் அவங்கள? ஒரே ஒரு நாள் உனக்கு புரியும். நீ பெத்ததுங்க ஒன்ன ஒரு நாள் உடும்போது உனக்கு புரியும். தயவு செய்து இந்த முதியோர் இல்லம் அந்த கலாச்சாரத்தை இந்த இளைய தலைமுறைகள், இந்த இளம் நவீன மனித வாழ்வியல்ல அழிச்சிடுங்க.